எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து பொண்ணு அழைப்பு அப்புறம் மாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணது இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி வந்து என்கேஜ்மெண்ட், அப்புறம் ரிசப்ஷன், அப்புறம் மேரேஜ் அந்த தாலி கட்டுற சம்பவம் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வீடியோல வந்துட்டு ஃபுல்லா முடிக்க போறோம். இதுதான் வந்துட்டு நம்ம மேரேஜ் வீடியோவோட லாஸ்ட் எபிசோடு. இது வந்துட்டு ரொம்பவுமே எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு நம்மளுடைய கேமராமேன் எடுத்த ஃபுட்டேஜ்ல அவங்களே வந்துட்டு நமக்காக எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாருங்க. ஃபுல் எபிசோடுமே ஃபுல் நிகழ்ச்சி எல்லாமே வந்துட்டு இதுல ஃபுல்லா கவர் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அம்மாக்கு இப்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோகிராஃபர் அப்புறம் மேக்கப் பண்ணவங்க எல்லாத்தோட கான்டாக்ட் நம்பருமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகசியம் எல்லாம் ஒண்ணு சொல்லல. ஸ்டேஜுக்கு போக்கணும் எல்லாம் கூப்பிடுறாங்க, போயிட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு, மாமா வந்து மாலை போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த ஸ்கர்ட் லெஹங்கா வேற செம்ம வெயிட், என்னால ஹெவி ஒர்க் பண்ணிருக்காங்களா, டிசைன் நல்லா இருக்குல்ல, கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கு. கீழே ஸ்கர்ட் ஒரு கலரு, மேல லெஹங்கா ஒரு கலரு. அப்புறம் அம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு, முன்னாடி எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு கண்ணுன்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆக்சுவலா வந்துட்டு நாங்க வந்ததே செம லேட்டு. 7 மணிக்கு அங்க ஸ்டேஜ்ல இருக்கணும்னு சொல்லிருந்தாங்க. ரிசப்ஷன் டைம் வந்து 7 to 9. நாங்க வந்தது 7:45 இருந்து 8 மணிக்குள்ள வந்திருக்கோம். அவசர அவசரமா சரண்யா அக்கா மேக்கப் போட்ட அந்த அக்கா வந்துட்டு எங்களை வந்து விட்டுட்டு போனாங்க. வந்த உடனே வந்துட்டு இப்ப வந்து மாமா எனக்கு வந்து மாலை போடுறாங்க. வந்த உடனே எனக்கு அந்த மாதிரி சம்மந்தம் கலந்துட்டு இருந்தாங்க. என்னோட தாய் மாமா எனக்கு மாலை போடுறாங்க, என்கேஜ்மெண்ட் மாலை போடுறாங்க. அடுத்து இவங்களுக்கு அவர்களுக்காக வந்து அவங்க மாமா போடுவாங்க. இது வந்து தாய் மாமா தான் பண்ணணும்னு வந்துட்டு என்னுடைய தாய் மாமா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இவருதான் வந்துட்டு தாய் மாமா வந்து பொட்டு வந்து மாமா சின்னதா வைங்க மாமா சின்னதா வைங்க மாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். பொட்டெல்லாம் பெருசா இருக்காதாண்டா நல்லா இருக்கும், அங்க பாரு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து அத்தைக்கிட்ட வேற கேக்குறாங்க. அத்தை வந்து சின்னதா வைங்க, கஷ்டப்பட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு குனிய முடியல. ஆமா, அப்ப உன்னோட கோட்கே அப்படி இருக்குன்னா லெஹங்கா எப்படி நல்லா கீழே குமிஞ்சு குமிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கவே முடியல. லைட்டா அப்படி போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு எந்திரிச்சிட்டேன் நானு. அப்ப 2 பேரும் சேர்ந்து வணக்கம் சொல்ல சொன்னாங்க. அப்ப கம்பெனி நல்லா இருந்துச்சு. 2 பேர் பக்கத்துல இருந்து வணக்கம் சொல்லும் போது பக்கத்துல ஆள் இருக்காங்க வணக்கம் சொல்றதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்க நின்று அடுத்த செகண்டே எல்லாரும் லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. நமக்காக தான் வெயிட்டிங். ஆக்சுவலா எல்லாருமே எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்ப. நிறைய பேரு அண்ணன் அண்ணி அப்பா அம்மாவை பார்த்துட்டே வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நாம வந்தோடனே எல்லாருமே வந்தாங்க. முக்கியமான விஷயம் நமக்காகவே வந்துட்டு டிடி கேக்ஸ் ஆஃப் ஈரோடு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நமக்கு கேக்கும் அந்த அக்கா செஞ்சு கொண்டு செம்ம டேஸ்ட். வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு கேக் சாப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அக்காவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே மென்ஷன் பண்றேன். மாமா வந்து கேக் நான் தான் வெட்டுவேன் கூடயே நின்றுட்டு இருந்தாரு. தம்பி கேக் வாங்கி அப்படி நைஸா அவனுக்கு ஸ்வீட் பிடிக்கும் வந்து அப்படி நைஸா வாங்கி போயிட்டான். அடுத்து அம்மாக்கு அம்மா பாருங்க, அம்மா அப்படியே சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து சுகர் இருக்கு, ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, லைட்டா ஸ்வீட். இவங்கதான் வந்து ஜீவிதாவோட அம்மா. இது வந்து அம்மாவோடைய டீச்சர். ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து நமக்கு கிஃப்ட் எல்லாமே வச்சாங்க. எங்கடா நம்மள காணோம் அப்படின்னு நீங்களா தேடிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. கல்யாண ஆல்பம் வந்துச்சுன்னா நாம எங்க இருக்கோம் தேடுவோம். அந்த மாதிரி வந்து எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு அந்த ஃபுட்டேஜே வரல, இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போடுவோம். இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே வந்துட்டு நம்ம அடுத்த நாள் வந்து மேரேஜ்ல என்னென்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் தான் வரும்.
உண்மையாலுமே வந்து அந்த எடிட்டிங் வந்து போட்டோ கிளிப்ஸ்ல இருந்து நமக்கு எடிட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்க தான் வந்து நம்மளுடைய கேமராமேனும் கூட. சோ அந்த கிளிப்பை வந்து நீங்க முழுசா பாருங்க, எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நாங்க இது வரைக்கும் அந்த கிளிப்பை வந்து 100 தடவைக்கு மேல பாத்துட்டோம். நீங்களும் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே என்னோட பேஜ்ல போயிட்டு அந்த கிளிப் பாத்துட்டு அப்புறமா தான் இன்ஸ்டாகிராம் மத்த ரீல்ஸே பார்த்தேன். அந்த அளவுக்கு எடிட் பண்ணிருந்தாங்க. பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, செமையா. சோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்ட்லயும் வரும். சோ மறக்காம உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். A few moments later. அடுத்த நாள் முகூர்த்தம் வந்து காலையில 8 to 9 தான் நமக்கான முகூர்த்தம். சோ காலையில சோழீஸ்வரன் கோயில் பள்ளிவிளை பிரிட்ஜ் கிட்டயே இருக்கிற சோழீஸ்வரன் கோயில். காலையில 8 to 9ன்னு சொன்னதுனால நிறைய பேர் வரத்துக்கு நல்லா ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா முகூர்த்தம்னாலே மேக்சிமம் 4 மணி 5 மணி அந்த மாதிரி டைம்ல தான் நடக்கும். நமக்கு 9 மணிங்கிறதுனால ரொம்பவுமே ஈஸியா இருந்துச்சு. ஆமா, இந்த ஐயர் வேற நடுவில் நிறைய மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பூ அந்த பிள்ளையார் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க, பூ போட சொன்னாங்க.
நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கேன். ஹலோ, சார் வந்துட்டு ஒரே டைம் எல்லாத்தையும் கொட்டிட்டு கடன் வாங்கி கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா உனக்கு அதிகமா குடுக்கறாரு, எனக்கு கம்மி கம்மியா கொடுத்துட்டாங்க. இல்ல 2 பேத்துக்குமே ஈக்குவலா தான் கொடுத்தாங்க. நீங்க தான் அள்ளி அள்ளி கொட்டிட்டீங்க ஒரே டைம்ல. கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் உனக்கு கொடுக்கும் போது நிறைய தான் கொடுத்துருந்தாரு. மீதி நான் கொடுத்தனா இல்லையா கொஞ்சம், அதுக்கு நன்றி சொல்லணும். நன்றிகள். அந்த மாதிரிதான் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அவரு கொஞ்சம் கொஞ்சமா பூ கொடுத்து சுவாக எங்களை வந்து சுவாக மட்டும் சொல்ல சொன்னாரு. இல்ல சுவாக சொல்லும் போது பூ போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அவர் சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். உட்காரவே முடியல, முதுகு செம்ம வலி. ஆமா, எனக்கு இடுப்புல ஒட்டியான கட்டியிருந்தாங்க. பூ வந்துட்டு 3 லேயர் வச்சிருந்தாங்க. அப்புறம் அது இல்லாம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஜவுரி எல்லாம் வச்சிருந்ததுனால வெயிட் செம்ம வெயிட். மாலை வேற கழுத்துல, உட்காரவே முடியல. நான் கழுத்து இருந்தா லைட்டு பொம்மை மாதிரி திருப்பிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்துட்டு என்ன கழுத்து தான் வலிக்குதான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சோ இப்போ என் பக்தால வந்து தொணமாப்பிள்ளைய உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தா சங்கர்கிரி, என்னுடைய தாய் மாமாவோட பையன், என்னுடைய மாமா சங்கர் வந்து உட்காந்துருந்தாங்க. என் பக்கத்துல இருக்கிறது தேன்மொழி, அவ வந்து அத்தை பொண்ணு. ஆமா, அப்போட தங்கச்சி. பின்னாடி வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறது வந்து சூர்யா. அவனும் ட்ரீம் ரெப்ளிகா அப்படின்னு போட்டோஸ் வச்சிருக்கான். இந்த கிளிப் வந்துட்டு அவன் வந்து கோப்ரோ வந்துட்டு ஃபுல் ஃபுட்டேஜையுமே கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு முன்னாடி கோப்ரோ வச்சிட்டாங்க. சோ அதனால வந்துட்டு நீங்க அதை தான் பாத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப வந்து ஐயர் வந்து அப்பாட்ட மாங்கல்யம் கொடுத்து ஏதோ வேண்டிக்கு சொல்லிருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. நான் வந்து நிறைய இன்னும் ப்ரொசீஜர் போயிட்டே இருக்கும்னு நினைச்சேன். டக்குன்னு தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தாங்க. கரெக்டா அந்த தாலி கட்டுற சம்பவம் வரும்போது மட்டும் எல்லாருமே ரவுண்டு கட்டிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியுது தாலி கட்ட போறாங்கன்னு, எனக்கு தெரியல. நான் தெரியல. ஆமா, டக்கு டக்கு நடந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ஆமா, நானுக்கு இன்னும் டைம் இழுக்கும் போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உடனே தாலி கட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செம பதட்டமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தாலி கட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதனால வந்துட்டு எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து மனசுக்குள்ளாரையே இருந்துச்சு. ஃபைனலா வந்துட்டு அவரும் 2-3 மந்திரத்தை சொல்லி அவரு ஓகே கட்டிடலாம் அப்படின்ட்டு கரெக்டா ஆங்கிள் வச்சு எனக்கு வணக்கம் சொல்ல சொன்னாங்க. சாமி கும்பிடுற மாதிரி கையெடுத்து வச்சுக்க சொன்னாங்க. ஃபைனலி எதிர்பார்த்த மூமெண்ட் வந்துருச்சு.
மருமகள் ஏசாமியே மருமகள். ஏதாச்சும் பாட்டு பாடுங்க. பாட்டுலாம் பாட வராதுப்பா. அப்புறம் எப்படி காசு தருவாங்க? பொண்ணு கேட்கணும் ஆசைப்படுறேன். என்ன சாமி இந்த கிராமத்துலாம் பாடுவாங்களே அது மாதிரி பாடுங்க. வலது காலம் எடுத்து வச்சுவாங்க. தட்டையில காசு கேளு ரம்யா. ரம்யா தட்டையில காசு கேளு. அமௌண்ட் இல்லாம எப்படி பேரு சொல்றது இல்லையா? கத்தையா கொடுக்கணும், ஒத்தையா கொடுக்கணும். போன் பே நம்பர் சொல்லுங்க. ஸ்கேனர் இருந்தா காமிங்க. ஆர்த்தி எடுத்ததுக்கு நீங்க கொடுக்கணும். யாரோ மொய் வச்சாங்க, யார் காசுன்னு தெரியல. கொடுத்துருக்கதே பெருசா. அன்னைக்கு நிறைய கொடுக்கணும், கொஞ்சமா கொடுக்கணும். வாங்க 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 வாடாடி. அதை ஃபுல் பண்ணல. கரெக்ட் கரெக்ட். எனக்கு கூட தான் தெரியும். நீ இவன் என்ன என்னோட மொத்தமாக இருக்கு. அவன் அந்த கால்ரா. வா வா. பத்து நிமிஷம் கொடுங்க. தினேஷ் நீங்க தினேஷ் வா. தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதுக்கு வேற என்ன சொல்ல விரும்பணும்? உங்களுக்குங்க கூட வேண்டாம். நீ வடக்கு 10 வருஷம் வேண்டாம். பத்து வைக்கணும். உள்ள 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 ரம்யா வரும் அப்படி. பத்து வைக்கணும். பத்து வைக்கணும். ஒரே குச்சில 10 கொஞ்சம் பார்த்துக்கணு மேலே போட்டு அப்படி வாங்கணும். பாட்டுக்கண்ணு. ரம்யா சாமி கும்பிட்றா. ஓய் அந்த சஷ்டி கவசம் சொல்றது சொல்லு. ஸ்வாஹா கந்த சஷ்டி கவசம் ஸ்வாஹா. திருச்சிற்றம்பலம் ஸ்வாஹா. நமோ நமோ நாராயண ஸ்வாஹா. சூர்யா ராமா. இங்க வா சீக்கிரம். ஸ்வாஹா. முடிச்சோடி வா. எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. மந்திரம் அறியுமா? மந்திரம் மந்திரம் சொல்லியாச்சு. ஒரு காலம் படிக்கும். சரி நான் சொல்றேன், சொல்லுங்க அப்படியே. ஓம் சொல்லுங்க புரியும். அப்படியே கூட சொல்லுங்க. நமோ இங்க வந்துருக்கு புரியுமா? ஓம் நமோ நாராயண ஸ்வாஹா. சொல்லுங்க புரியுமா? பரவாயில்ல நீ சொல்லுடா. அது கால் கேள்வி சொல்லணும். என் சைடு வீடியோ தான். கீழே ஊற்றி நிற்கணுமா? அந்த அக்கா தான் நினைச்சு பிடிங்கன்னு எடுத்துட்டாங்க. அப்படி இப்படி
இப்போ தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துல எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி நடந்துச்சு. சோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து தீபனேஷ் வீட்டுக்கு போய் அவங்க எனக்கு ஆலத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா மறுபடியும் எங்க வீட்டுக்கு போனா பாலும் பழமும் 2 பேருக்கு வீட்லயுமே சாப்பிட்டோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின் சம்பவமே ஆரம்பிச்சது. அது வந்து சம்பந்தம் கலக்கிறது. ஒரு சைட்ல வந்துட்டு தீபனேஷ் வீட்டு சைடுல எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துக்குவாங்க, அப்புறம் எங்க வீட்டு சைடுல எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்து லேடிஸ் தான் உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சம்பந்தம் கலக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூ வச்சு விடுறது, சந்தன பூசி விடுறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபன்னா அந்த இலத்தலையெல்லாம் வச்சு விடுறது, எல்லாம் அதிகமா நறுக்குன்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா அதிகமா பட்டையா போட்டு விட்டு குங்குமம் எல்லாம் அள்ளி பூசி காமெடியா இருக்கும். சோ இது எல்லாமே நம்ம ஆடியோ பேக்ரவுண்ட் வாய்ஸா கொடுக்கறத விட அங்க ஒரிஜினலா என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல மெயினா என்னன்னா, எங்களுக்கு நீ இவ்வளவு வச்சிட்டியா, உனக்கு இவ்வளவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தன தள்ளி பூசுவாங்க, பூ அள்ளி சொறி விடுவாங்க. முக்கியமான விஷயம், நம்ம மேரேஜ் அப்ப சந்தனம் எங்கேயுமே கிடைக்கல. கிச்சன்ல போயிட்டு மஞ்சத்தூளை வாங்கிட்டு வந்தது அந்த ஃபுல் விசேஷமே நடந்தது. அதுவும் மங்களகரமா நல்லா தான் இருந்துச்சு. இல்ல சந்தனமா இருந்தா கழுவுனா போயிடும், மஞ்சள் போகாது இல்ல. அப்படி நின்றோம். ஆமா. சோ அதெல்லாம் தான் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, எல்லாம் போட்டுட்டு சந்தனம் பூசிட்டு இருந்தாங்க. பாருங்க, ஒண்ணு பிள்ளை கேட்கணும், மறுபடியும் கை அழகா வைங்க, மறுபடியும் கூட அழகா வைங்க. அங்கேயும் வேஷம் போடுங்க, இங்கேயும் வேஷம் போடுங்க. அது எப்படி வருவேன்? அதெல்லாம் வராது. இருக்குது இங்க விளையாட்டு பண்ற அளவுக்கு ஆள் இல்ல, அதனால அதெல்லாம் ஜாலிக்கு விளையாடுவேனே. தண்ணி குடிச்சுக்காக விட்டுருக்கோம். பொட்டு வச்சுக்கலாம், செலப்படுத்தி பூ வை சந்தனம் வச்சுக்கப்பதான் பூ இல்ல மஞ்சள் சந்தனம் இருந்தா நிறைஞ்சு இருக்கணும், எந்த இல்லாம வாங்கிக்கிறோம் வச்சிருக்காங்க. வெள்ளிப்பூ வேணும், வெள்ளி ஜீவி நமக்கு தான் எல்லாமே. வீடு நம்மளால செய்யணும் நான் சொல்லல. அந்த பூ அப்படியே புடி வச்சிருக்கீங்க, நீ போன நீங்க செய்யுங்க, என்ன செய்யுங்க. பொட்டுக்கள் எப்படி மடியில் கட்டி விட்டுருங்க, பொட்டுக்கள் இதை கூட பூ கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கலாம். அங்கே கொஞ்சம் இருக்கு. இத்தனை பூ என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணுவது? நல்லா உடிச்சு வாழை துரத்தி விட்டீங்க. துரத்தி யாருமே இல்லையா, அவங்க நாத்தனார் வந்துட்டான்னு போயிட்டாங்க. வேற என்ன எல்லாம் செஞ்சா அதே சூர்யா
ஊற்றிட்டு அப்புறமே கடலை சக்கரை நல்லா சரி 10 minutes. எல்லாம் கவர் ஆகுது, இது வரைக்கும் கவர் ஆகுது. டேய் நல்லா விளையாடுறாங்களா? சம்மந்தம் கலக்குறாங்க. சம்மந்தம் அப்படின்னா அங்கே வேறு பாதம் தெரியும். இது பார்த்தா சம்மந்தம் கலக்கிற மாதிரி இல்லை, கொலா சண்டை மாதிரி இருக்கு. கொலா சண்டை மாதிரி இருக்கு. கொலையடி சொன்ன மாதிரி தான் இருக்கும். எனக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க அவங்க விளையாட்டு வரமாட்டாங்க. தெரியும் பார்க்க வரோம். அவரு 2 தான் வைக்கலாமே பூ கையில் வச்சிருக்கீங்களா? அது ஒளி வச்சுட்டாங்க காணுமே. என்னது மஞ்சள் மஞ்சள் முடிச்சிட்டாங்க. சந்தி மாவுக்கு நிறைய வைக்கிறது. இங்கே பாரு நேரம் போல அவ்வளோதான். நீ கொஞ்சம் வைக்கணுங்க. அதாவது சம்பி கேட்கலாம் நல்லா கோவப்படுறாங்க. சரியா அவங்க ஆசை மட்டும் நமக்கு எடுத்துருவோம். போதுங்களா? யார் சொல்லுது? போதுமா? பிள்ளைக்கு என்ன அமைதியாக இருக்கிறான்? பிள்ளை அது எங்கள் பிள்ளை அந்த சைடு வைக்கக்கூடாது. இந்த சைடு எதிர்ப்பே பொண்ணு வைங்க, பொண்ணுக்கு இல்லை. இந்த பூ வைக்கல. பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், அப்படியே வச்சுருலாம். நாங்கள் தலையில் நிற்காது, இது வச்சிடலாம். அப்படி நிற்காது கேட்டேன் உங்களுக்கு. அப்படியே சொல்லி விட்டுருக்கேன். இல்லை பாருங்க வெள்ளை போத்த அவங்க அம்மா அப்படியே ஜீவாவே ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுக்குற ஆளாச்சு. பூவை வச்சு கலக்குறியா நீ? கலையை கலக்கு. 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி கலக்குங்க. கையை பிடிச்சா அப்படியே கலக்குறாரு. அப்படியே கலங்க. சம்மந்தத்தை கலக்க போகிறாங்க. கல்லையை கலந்தா சம்மந்தம் கலக்கிறதுங்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஷார்ட்ஸ். சம்மந்தம் தான் எனக்கு கூப்பிட சொல்லு.